விருதுநகர் அருகே இருக்கக்கூடிய கட்டனார்பட்டியில உள்ள பட்டாசாலையில நேற்று பட்டாசுகள் வெடித்து விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த விபத்துல மொத்தம் 24 பேர் பலியாகி இருக்கிறாங்க. 21 பேர் படுகாயங்களோட சிகிச்சை பெற்றுட்டு வரக்கூடிய நிலையில விருதுநகர் ஆலையில தடை செய்யப்பட்ட பட்டாசு தயாரிக்கப்பட்டதாக அதிகாரிகள் சந்தேகம் அடைஞ்சிருக்கிறாங்க. விருதுநகர் பட்டாசாலை வெடி விபத்து நாட்டையே உலுக்கி இருக்கு. இந்த விபத்துல 24 பேர் பலியாகி இருக்கிறாங்க. மேலும் தீயணைப்பு வீரர்கள், காவலர்கள்னு 21 பேர் மேலும் படுகாயமடைந்து அவங்களும் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த பட்டாசு விபத்து தொடர்பா பரபரப்பான பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. பட்டாசாலையோட உரிமையாளர் முத்துமாணிக்கம், 52 வயதான இவர் வேறு ஒருவருக்கு பட்டாசாலைய குத்தகைக்கு விட்டதா சொல்லப்படுது. அனுமதிக்க வேண்டிய தொழிலாளர்களை விட கூடுதல் தொழிலாளர்கள் மூலம் பட்டாசு உற்பத்தியில ஈடுபட்டதும் வேதிவினை மாற்றத்தாலதான் வெடிப்பொருள் வெடித்து 23 பேரும் பரிதாபமா பலியானதும் தெரிய வந்திருக்கு. விபத்து தொடர்பா பட்டாசாலை உரிமையாளர் வசாக்காரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. நேற்று விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில பட்டாசு உற்பத்தியில அதிக அளவு தொழிலாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. அதுலயும் பெண்கள் தான் அதிக அளவு வேலைக்கு இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தால தடை செய்யப்பட்ட சரவெடி தயாரிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் போலீசாருக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்கள் வீடுகள்ல கூட சரவடிகளை தயாரித்து அனுப்பி வைப்பதாகவும் புகார் இருக்குது. 40க்கும் மேற்பட்ட பெண்கள் பட்டாசு உற்பத்தியில ஈடுபட்டதா கூறப்படக்கூடிய நிலையில சரவெடி தான் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கும் அப்படின்னு அதிகாரிகள் சந்தேகம் அடைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முதல் முறையா பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்ட பொழுது தகவல் அறிஞ்சி மீட்பு பணியினரும் காவல்துறையினரும் விரைந்து வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்ததால மேலும் ஒரு சில பட்டாசுகள் வெடிச்சு மீட்பு பணியில ஈடுபட்டிருந்தவங்களுக்கும் விபத்தாகிடுச்சு. இதனால அவங்களையும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு போனாங்க. வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு, அதுவும் பட்டாசாலை அப்படிங்கறதால ரொம்ப கவனமா இப்ப அங்க மீட்பு பணியில எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததால சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பட்டாசு ஆலைகள்லயும் தீவிரமா இனி சோதனை நடத்தப்படும் அப்படின்னு அதிகாரிகள் தகவல் சொல்லியிருக்கிறாங்க.